ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ரியல் மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் டிராகன் கோபி. ஸோ இந்த மீன்லாம் கோபி வெரைட்டியை சேர்ந்தது தான். பட் இது பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் இந்த மீனை பார்க்கவே. ஸோ இதை வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய பல் இருக்கும். ஸோ அது அப்படியே வெளியில் நீட்டிக்கிட்டு இருக்கும் அந்த பல்லுலாம். ஸோ இந்த மீன் பார்க்கவே ஒரு டெரஃபிக்கான ஒரு லுக்கு கொடுக்கும். ஸோ கைஸ், அதுவும் இல்லாமல் இந்த மீன் பார்க்க ஒரு டிராகன் லுக் இருக்கிறனால இதை டிராகன் கோபின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு டெரிஃபிக்கான ஒரு மீனை வாங்கி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மீனை வாங்கி வளர்க்கலாம். பட் இந்த மீன் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒரு டெரிஃபிக்கான மீன் கிடையாது. ஸோ இது பார்க்க தான் கொடூரமாக இருப்பான் தவிர மீன் அந்த அளவுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான ஃபிஷ் தான். ஸோ நீங்கள் மற்ற ஃபிஷ்ஷஸ் கூட நீங்கள் கம்ப்ளீ டேங்க்கில் விடலாம். அதுக்குன்னு இவன் வாய்க்கு சின்னதாக இருக்க மீன்கள், இவன் வாய்க்குள்ளே போகிற அளவுக்கு மீன்கள்லாம் நீங்கள் விட்டிங்கன்னா இவன் கண்டிப்பாக வேட்டையாடி சாப்பிட்ருவான். ஸோ பதுங்கி இருந்து வேட்டையாடக்கூடிய ஒரு மீன். ஸோ இந்த கோபி ஃபிஷ்ஷை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் டேங்க்கில் நீங்கள் நிறைய சாண்டு போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைடிங் பிளேஸ் கொடுங்க கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மீன் ஒரு பிளாக்கிஷ் வாட்டர் ஃபிஷ். ஸோ இது ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் இது ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கும்போது ரொம்ப நாள் உயிர் வாழாது. இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் 10 இயர்ஸ் வரைக்கும் வாழக்கூடிய இந்த மீன் இது. பட் நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டரில் வச்சிங்கன்னா அந்த மீன் கொஞ்சம் கொஞ்சமாக சாக தான் ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நீங்கள் பெஸ்ட் நீங்கள் இதை பிளாக்கிஷ் வாட்டரில் வைங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த மீன் பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபீட் தான் கொடுத்தாகணும். இல்லாட்டி நீங்கள் டெட் ஃபிஷ்ஷை அது வாய்க்கிட்ட எடுத்துகிட்டு போய் போடுற மாதிரி இருக்கும். இல்லாட்டி நீங்கள் அது இருக்கிற இடத்துல பக்கத்தில் போட்டால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெல்லட்ஸ் எடுக்குமா எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி டீலர்கிட்ட கேட்டுக்கோங்க பெல்லட்ஸுக்கு இதுக்கு பழக்கிருக்கீங்களான்றதை. அதுக்கப்புறம் நீங்கள் பெல்லட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ கைஸ், இந்த மீனை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பெராமீட்டர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ வாங்க டிராகன் கோபியோட வாட்டர் பெராமீட்டர்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ், முதல்ல நம்ம பிஹெச் லெவல் பார்த்தோம்னா 6.5 இருந்து 8.5 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 24 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், வாட்டரோட சால்ட்டினஸ், ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் 1.006 இருந்து 1.0010 மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களால் ஐடியலாக 1.008 மெயின்டைன் பண்ண முடிஞ்சதுன்னா நல்லாயிருக்கும். ஸோ கைஸ், வாட்டரோட சால்ட்டினஸ் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு நீங்கள் டிஸ்பிளே காட்டுற பார்த்தீங்களா, அந்த டெஸ்ட்டு கிட்ட நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம வாட்டரோட சால்ட்டினஸை தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதை பற்றி நம்ம ஆல்ரெடி கோபி ஃபிஷ்ஷை சொல்கிற வீடியோவில் சொல்லியிருப்போம். பட் இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட முடிஞ்சால் போடுறேன். அண்ட் கைஸ், வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த மீன் குட்டியாலாம் இருக்காது. ஸோ இந்த மீனால் கிட்டத்தட்ட 2 அடி வரைக்கும் வளர முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய டேங்காகவே கொடுங்க. ஸோ சின்ன டேங்க் கொடுத்துடாதீங்க. ஒரு யூனிக்கான ஒரு பயங்கரமான ஃபிஷ்ஷை வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிராகன் கோபியை சூஸ் பண்ணுங்கள். உண்மையிலே பிஹேவியர்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபிஷ். பட் எக்ஸ்பீரியன்ஸான அக்வேரியம் ஹாபியில் இருக்கிறவங்க சூஸ் பண்ணுங்கள். பிகினர்ஸ் வேணாம், ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் மீனை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் இந்த மீனை ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ தமிழ்லேயே நம்ம தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல, யாரோ போட்டிருந்தாங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இதோட விடைபெறுவது ஈடன் அக்வாட்டிக்ஸ். பை பை கைஸ்.